நம்ம குழந்தைக்கு நல்ல ஸ்கூல்ல சீட் கிடைக்காது போல இருக்கேன்னு தினமும் மனசுக்குள்ள கவலைப்படுற அப்பா அம்மாக்களுக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியம். அரசு தரப்புலேயே நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஆர்டிஇ இலவச கல்வி திட்டம். இத பயன்படுத்தினா 3 வயது முதல் 5 வயது வரையிலான குழந்தைகள் நல்ல தனியார் பள்ளிகளில் கூட கட்டணமில்லாம படிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த விஷயம் பல பேருக்கே இன்னும் தெளிவா தெரியல. தெரியாமலேயே இந்த வாய்ப்பை இழந்துடுறாங்க. ஆர்டிஇனா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த சட்டத்தின் மூலமா தனியார் பள்ளிகள்ல இருக்கிற சீட்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அரசு ஒதுக்கீடா பொருளாதார ரீதியா பின்தங்கிய குடும்பங்களுக்கான குழந்தைங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுது. இது அரசாங்கம் நேரடியாக செய்கிற ஒரு சமூக நலத்திட்டம். நம்ம மாதிரி நடுத்தர வருமானம் அல்லது குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது பெரிய வரப்பிரசாதம். இந்த திட்டம் யாருக்குன்னு சொன்னா 3 முதல் 4 வயது அல்லது சில இடங்கள்ல 5 வயது வரையிலான குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்களுக்காக தான். குடும்ப வருமானம் குறைவா இருக்கிறவர்கள், அரசு விதிமுறைகளுக்கு உள்ள வர்றவர்கள் எல்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். நம்ம குழந்தை அரசு பள்ளியில தான் படிக்கணும் போலன்னு நினைக்கிற நிலைமைய மாற்றி தனியார் பள்ளிகளில் கூட இலவசமாக சேர்க்கிற ஒரு வாய்ப்பு தான் இது. ஆனா இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த ஆர்டிஇ பதிவு ஆன்லைன்ல தான் நடக்கும். பல பேருக்கு ஆன்லைன் தெரியாது, மொபைல் நம்பர் பழையது, ஓடிபி வராது, டாக்குமெண்ட் அப்லோட் செய்ய தெரியாது, என்னென்ன ஆவணம் வேணும்னு தெரியாம கடைசி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு வருத்தப்படுற நிலைமையும் நிறைய பேருக்கு வருது. பொதுவா இந்த பதிவு ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல ரொம்ப கூட்டம், ரொம்ப அவசரம் இருக்கும். சரியான நேரத்துல அப்ளை பண்ணலன்னா அடுத்த வருஷம்தான் காத்திருக்க வேண்டிய நிலை வரும். இந்த திட்டத்துக்கு பொதுவா தேவையான ஆவணங்கள் என்னன்னா, குழந்தையோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குழந்தையின் பிறப்புச் சான்று, தாய் அல்லது தந்தையின் ஜாதி சான்று மாதிரி டாக்குமெண்ட்டுகள். இதுல ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட பதிவு செய்யும்போது பிரச்சனை வரும். சில நேரம் பெயர் ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச், முகவரி வேறுபாடு காரணமாவும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் சரியான வழிகாட்டுகள் ரொம்ப அவசியம். இங்க தான் நம்ம செல்லூர் பகுதி மக்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குது. பிஎம்பி காம்ப்ளெக்ஸ், செல்லூர் 60 அடி ரோட், மதுரையில இருக்கிற செல்லூர் இ-சேவை மையம் அல்லது மிஸ்டர் ஜெராக்ஸ்ல ஆர்டிஇ பதிவு தொடர்பான முழு வழிகாட்டுதலையும் சரியாக செய்து தரோம். ஆன்லைன் தெரியாதவர்களுக்கும், டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும்னு குழப்பமா இருக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமா விளக்கி தவறு வராம பதிவு செய்து தரோம். 9 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்தோட உள்ளூர் மக்களுக்கு நம்பகமான உதவிதான் நம்ம முக்கிய நோக்கம். நம்ம குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்கிற எல்லாரும் இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த மாதிரி அரசு திட்டங்களை பயன்படுத்தினாதான் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா மாறும். இன்று முயற்சி பண்ணலன்னா நாளைக்கு வாய்ப்பு கை நழுவி போயிடும். அதனால தயங்காம இப்போதே ஆர்டிஇ பதிவு பற்றி விசாரிங்க, டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தையின் எதிர்காலம் இன்றைக்கு நீங்க எடுக்கிற ஒரு முடிவுல தான் இருக்குது. நல்ல பள்ளி, நல்ல சூழல், நல்ல கல்வி, இதுக்கான வாய்ப்பு ஆர்டிஇ திட்டத்துல இருக்குது. செல்லூர் பகுதியில இருந்தா நேரில் வந்து விசாரிக்கலாம் அல்லது போன்ல கூட கேட்கலாம். சரியான வழிகாட்டுதல் கிடைச்சா அரசு தர்ற இந்த இலவச கல்வி வாய்ப்பை நம்ம குழந்தைகள் முழுசா பயன்படுத்திக்க முடியும்.